ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட உயர் பணியிடங்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தப்படும். 2023ஆம் ஆண்டிற்கான சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு கடந்த செப்டம்பரில் நடந்தது. இந்த ஆண்டு ஜனவரி தொடங்கி நேர்காணல் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் 1016 பேர் தகுதியுடையவர்களாக தேர்வு செய்யப்பட்டு முடிவுகள் வெளியானது. தேர்வில் புதுச்சேரி ஐஜியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சந்திரனின் மகள் வினோதினி 64வது இடம் பிடித்துள்ளார். வினோதினி கூறுகையில், நான் மருத்துவராக தனியார் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன். திருமணமாகி குழந்தை உள்ளது. கணவர், பெற்றோர் உதவியால் யுபிஎஸ்சி படிக்க முடிந்தது. 5வது முறையாக இம்முறை தேர்வு எழுதி 64வது இடத்தை அகில இந்திய அளவில் பிடித்துள்ளேன். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பதே எனது விருப்பம். ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது எனது தாத்தாவின் விருப்பமும் என்றார். லாஸ்ட் இயர் நான் இதே எக்ஸாமில் 360 ரேங்க் வாங்கியிருந்தேன். அப்போ இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கிடைச்சிது. ஸோ இந்த வாட்டி ஐஏஎஸ் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக படித்து 64th ரேங்க் வாங்கியிருக்கேன். இப்போ டெஃபினட்டாக ஐஏஎஸ் கிடைக்கும். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பெருமையாகவும். நான் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நான் படிச்சுட்டே தான் இருப்பேன். அப்புறம் எங்கள் அம்மாவும் எனக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அவங்களோட சப்போர்ட் நான் சொல்லி தான் ஆகணும். எங்கள் அம்மா பையனை பார்த்துக்குவாங்க. ஸோ மீதி இருக்க டைமில் நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அது போக என்னோட ஹஸ்பண்டும் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. எங்கள் அப்பாவோட சப்போர்ட், பாட்டியோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் இருந்தது. அது போக என்னோட தாத்தா அவர் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அவர் இப்போ ரீசெண்டாக ஃபெப்ரவரியில் அவர் இறந்துட்டாரு. பட் அவரோட ஆசீர்வாதத்தினாலையும் நான் ஐஏஎஸ் ஆயிருக்கேன்றது